ஐயா கவனமாக வாங்க, ஐயா கவனமாக வாங்க. உங்களை தான் ஐயா, ஐயா பார்த்து கவனமாக வாங்க. யோ பெரியவரே பார்த்து வாங்க பெரியவரே. அப்பயே சொல்கிறேன் பல்ல இது பார்த்து வாங்க பார்த்து வாங்க. ஏன் காதில் விழலையா நான் பேசுறது? பெரிய சரி இப்போ எங்கே போய்ட்டுருக்கீங்க? கண்ணாடி வாங்க போகிறேங்க. சரி சரி நான் கடை காது மிஷின் வாங்க போகிறேன். அதான் கடை அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் இதோ இந்த பக்கம் தான் இருக்குது. வரைக்கும் அனுப்பி விட்டுங்க. நான் இதோ இந்திரா சில சிக்னல் இருக்கு இல்லையா? ஆமாங்க. சிக்னலில் தான் அங்கேருந்து லெஃப்ட்டில் போயிருக்கீங்கன்னா நானே கூப்பிட்டு போகிறேன். சரி வாங்க நான் கடைக்கு கூட்டின்னு போகிறேன். கடைக்கு போனால் சரியாயிடுமா? கண்ணு காது கேட்க ஆரம்பிச்சிருமா மிஷின் வாங்கி போட்டா? என்ன சார் எனக்கு கேட்கல சார். கண்ணுன்னு தெரியும் காதும் கேட்கும் சார். ஐயோ நான் உங்களுக்கு இல்லை நினச்சேன். பல வருஷமா பல நாளா நான் இந்த இந்திராங்க சிலை ராஜீவ்காந்தி சிலையில இந்த மாதிரி மக்கள் நிக்கிறாங்கன்னுட்டு ஒரு அற்புதமான திட்டம் ஒன்று தீட்டி வச்சிருக்கேன். சிக்னல்ல நிக்காம போறதுக்கு. ஓஹோ. அதை நான் பல முறை சொல்லுகிறேன். எவ்வளவு 2-3 வருஷம் இருக்குமா? 3 வருஷம் இருக்கான். யார்கிட்ட? இங்க இருக்கிற அதிகாரி போக்குவரத்து துறை இவர்கிட்டையும் போய் சொன்னோம், போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்டையும் சொன்னோம், போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் டிஜிபி இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் சொன்னோம். சரி வந்து பார்க்கவும் இல்ல, சரி கேட்கவும் இல்ல. உங்களுக்கு பார்வையோ அது கேட்கலையோன்றதுனால காது மிஷினும் கண்ணாடியும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அவங்களுக்காக தான் வாங்க வந்தாங்க. நீங்க வேற தப்பா நினைச்சிருக்கீங்க. பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்திராங்க சிலையில. சரி சொல்ற திட்டத்துல இவங்க அப்படியே போய் யூ-டர்ன் பண்ணி போலாம். அங்கிருந்து ஒரு நேரம் போகலாம். அதான் பாலம் வருதுன்றாங்களே கேட்டா. பாலம் வரும்போது பாத்துங்க சார், கல்லூர் நீங்கள பாலம் எப்பயும் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். அதுக்கிடையில மக்களுக்கு வந்து வெயில் நிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தேன். அதை வந்து பார்க்கணும்ல. அதுதான் கண்ணு தெரியலையா? கண்ணு தெரியல, காதும் கேட்கல. சரி இப்பயாவது ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்து காது மிஷின் வாங்கி கொடுத்தாக்கா வந்து அப்பயாவது வந்து பார்ப்பாங்கட்டு தானே. மக்கள் பிரச்சனை அப்பயே செவி சாப்பாங்கன்றீங்க. நீங்க மிஷின் வாங்கி கொடுத்தா மக்கள் பிரச்சனை கொஞ்சம் செவி சாப்பாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓஹோ. ஏன்னா மக்கள் நிக்கிற அவஸ்தை உங்களுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியுது. நான் என்ன சொல்றேன், திட்டம் இருக்குது, உங்களால திட்டம் முடியல. அது இல்ல, அதுக்கு இல்லையே, அதுக்கு தான் இல்லையே. அதையாவது கொஞ்சம் வந்து பார்வையிட்டு கொஞ்சம் சிகில் நிக்காம போறதுக்கு வழி பண்ணல. அது மேல ஒரு திட்டம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் சார். இவ்வளவு பேர் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சிகில் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. போயிட்டே இருக்கலாம். பாரு எவ்வளவு நிக்கிறாங்க. நிக்கிறது மட்டுமா, நேர செலவிடு, பெட்ரோல் செலவு. நேரமா நீங்க சொல்றது நேரம் வெயில் இப்போ வந்து பாருங்க. சரி இது வாங்க.